ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா. ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலவஸ்ரீதர சதா. மண்ணுயிர்காள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை ஒன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா. இந்த பெரிய திருமொழியினுடையதான முதல் 10ல் வரக்கூடிய 2வது திருமொழி. அந்த 2வது திருமொழியில் 7வது பாசுரமாக அமையிறது. அது திருநாம மகிமையில் சொல்லக்கூடிய விஷயந்தான். கார்கள் வேங்கைகள் கணவரை தழுவிய கரிவளர் கொடி துண்ணி போர்கள் வேங்கைகள் புனவரை தழுவிய பூம்பொழில் இமயத்துள் ஏர்கள் பூஞ்சுனை தடம் படிந்து இனமலர் எட்டுமிட்டு இமையோர்கள் பேர்கள் 1000 பரவி நின்றடி தொழும் பிரிதி சென்றடை நெஞ்சே. திருப்பிரிதி அப்படிங்கிறதான திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணுறார் 10 பாசுரத்தில். அதில் இந்த 7வது பாசுரத்தில் இமையோர்கள் பேர்கள் 1000 பரவி நின்றடி தொழும் அப்படின்னு. தேவாலா போயிட்டவா கூட தேவர்களுக்கு தான் சக்தி இருக்கே, அவள் தான் வேறு மார்க்கங்களில் போகலாமே, யோகம் யாகம் விரதம் தபசு போன்றவர்கள்லாம் பண்ணுறதுக்கு சக்தி இருக்கு அவளுக்கு. பூமியில் ஏதேதோ புண்ணியத்தை பண்ணிட்டு போய் உட்காண்டிருக்கா. இப்போ எம்பெருமான சந்தோஷப்படுத்துறதுக்கு அவள் வேறு ஏதாவது கடினமான சாதனம் பண்ணணுமானா அவளுக்கு அதுக்கு முடியும். பசிதாக தூக்கங்கள்லாம் கிடையாது அப்படின்றதுனாலையோ, ஜர கிடையாது, அதாவது மூப்பு கிடையாது அப்படிங்கிறதுனாலையோ அவளுக்கு நம்மளை மாதிரி பசி எடுக்கிறதே தாகம் எடுக்கிறதே. நான் ஒரு தடவை அமிர்தம் சாப்பிட்டாச்சுன்னா அமராளாக போய்ட்றான். அப்புறமா அவள் அந்த சாதனம் இந்த சாதனம் ஏதாவது சாதனைகளை பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தலாமே அப்படின்னு இருந்தும் கூட அவள் சொல்கிறா, எதுக்கு நான் கஷ்டப்படணும், ஊன் வாட வாட தவம் செய்ய வேண்டாம்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி எதுக்கு நான் கஷ்டப்படணும், அதோட பேசாத பகவானுடைய திருநாமத்தை சொன்னால் பகவான் தான் ரொம்ப சுலபமாக கிடச்சிருவானே. அது நாங்கள்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே வந்து திருப்பிரிதியில் போய் எல்லாருக்கும் சுலபனாக கிடச்ச பகவான், மனுஷாளுக்கு ஜந்துக்களுக்கு எல்லாருக்குமே சுலபமான பகவான், தேவர்களாகிய இந்த ஜந்துக்களுக்கு என்ன பகவான் துர்லபமாக போயிட போகிறான். அதில் அர்ச்சாவதாரத்தில் அது திருப்பிரிதியில் ரொம்ப மனுஷாளுடைய கூட்டங்கள் சஞ்சாரங்கள் இல்லாத இடத்துல ஏகாந்தமாக தேவர்களாகிய நம்மளாம் போய் உட்காந்து அங்கே இருந்து எம்பெருமான நாம சங்கீர்த்தனம் பண்ணுவோம் அப்படின்னு அவள்லாம் இங்கே வரா அப்படிங்கிறார். இந்த இடத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இமையோர்கள் இத்தியாதி பிரம்மாதிகளானவர்கள் திருநாமங்களை அடைவுகடச் சொல்லி ஆசையா நின்றுள்ள பிரிதி சென்று அடைநெஞ்சே அப்படிங்கிறாங்க. அவள்லாம் அடைவுகடை திருநாமத்தை அடைவுகடை அப்படின்னா அவள் வந்து பேர்கள் 1000 அப்படிங்கிறதுனால தேவோ நாம சகசிரவான்னு மகாபாரதம் சொல்கிற மாதிரி 1000 உடையவன் எம்பெருமான், பேர்கள் 1000தாய் அப்படின்னு நம்மாழ்வார்னு சொல்கிறார். அந்த 1000 நாமத்தையும் அடைவுகடைன்னா ஒன்று விடாத சகசிரநாமத்தை பூரா சொல்கிறாலும் 1000 நாமங்களும். ஏன்னா இந்த குணம் அந்த குணம்னு இல்லாத எல்லா சகல கல்யாண குணங்களையும் நமக்கு எடுத்து காட்டுறது சகசிரநாமம் 1000 நாமங்களும். அப்படிங்கிறதுனால ஒன்று ராமநாமமே 16 தரம் வருது. இந்த சகசிரநாமத்தில் 16 தரம் வருது ராமநாமம். அப்புறம் யஜ்ஞ அப்படிங்கிற சப்தமே 14 தரத்துக்கு கிட்டத்தட்ட வருது. அப்படிங்கச்ச ஒரே வார்த்தையாக தானே திருப்பி திருப்பி ராம ராம ராமன்னு சப்தம் வருது. அப்படின்னா ஒரு இடத்துல ஒவ்வொரு ராமநாமத்துக்கு ஒவ்வொரு அர்த்தம் வருது அப்படின்னு நிருக்தத்தை பார்த்து வியாக்கியானம் பண்ணதான நம்ம பெரியவா பராசரவட்டரோ ஆனந்த தீர்த்தராகிய மத்வாச்சாரியர் போன்றவாளோ சங்கரரோ எல்லாருமே ராமநாமமே 16 இடத்துல வந்தாலும் ஒரு இடத்துக்கு ஒரு அர்த்தங்கள் வித்தியாசப்படுறது. அப்படிங்கச்ச அப்போ அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டு அதை அனுபவிச்சுண்டு பகவத் கல்யாண குணங்களை அனுபவிச்சுண்டு அந்த நாமங்களை சொல்கிறதுல ஆசைப்பட்டவர்களாகிய இந்த தேவர்கள்லாம் அங்கே திருப்பிரிதிக்கு வரா. அப்படிங்கிறதுனால அடைவுகடை சொல்லினா 1000 நாமங்களையும் சொல்லி ஆசையான் என்றுள்ள பிரிதி சென்று அடைநெஞ்சே அப்படிங்கிறார். அப்படி தேவர்களே நாமத்தை சொல்லிட்டு அங்கே வந்து ஆசிரியப்பாளானா இப்போ மனுஷாளாகிய நமக்கு என்ன கதி? அதுலேயும் தன் மட நெஞ்சேன்னு சென்று அடை நெஞ்சேன்னு தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து நீ எப்போ 10 பாசுரத்தில் நாம மகிமையை சொல்லிகிட்டே வந்தியோ அப்போ உனக்கு நாமத்தினுடைய மகிமை தெரியுது. ஆனால் பகவான் சுலபமான இடம் அர்ச்சாவதாரம் தான் தெரிஞ்சுண்டு ஏ நெஞ்சே நீ அந்த திருப்பிரிதியில் போய் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அந்த எம்பெருமான் நீ ஆசிரை தேவாளுக்கே கிருப்பை பண்ணுவான்னா மனுஷாலை ஏன் கிருப்பை பண்ணாத போயிடுவான் அப்படிங்கிறது அபயம் சர்வபூதேபியோன்னு சொல்லியிருக்கிற எம்பெருமான் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி நாமத்தினுடைய மகிமையை காட்டுறது. ஆக மற்ற சாதனைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக கடினமாக இருக்கச்சே ரொம்ப சுலபமானது பகவானுடைய திருநாமம். அதுவும் சுலபமான அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான்
எழுந்துள்ள இருக்குச்சே நாமத்தை சொல்லிட்டு சன்னதிக்கு போகலாமே அப்படின்னு தேவர்கள் கூட வரைச்ச எல்லாரும் நம்மளை பற்றி கேட்பானேன்னு இந்த பாசுரத்தில் கேட்குறார். அதுக்கு அடுத்தது ஓதி நாமம் உணர்ந்தவர்க்கு அப்படிங்கிற இதே பதிகத்திலே வரக்கூடியதான 9வது பாசுரம். அதாவது 1வது பத்தில் 2வது திருமொழியில் இதில் 9வது பாசுரம் ஓதி நாமம் 1000 உணர்ந்தவர்க்கு உறுதுயர் அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை இருந்த நலமையத்து தாது மல்கிய பிண்டி விண்டலர்கின்ற தடல் முறை எழில் நோக்கி பேதை வண்டுகள் எரியன வருவருத்து பிரிதி சென்று அடை நெஞ்சே. ஓதி 1000 நாமங்கள் 1000 நாமங்கள் உணர்ந்தவர்க்கு. இந்த இடத்துல சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார், 1000 திருநாமங்களையும் வாயாலே சொல்லி அவற்றினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணான் என்ற உள்ளவர்களுக்கு ஒரு திருநாமத்தை சொல்லி அவ்வளவில் பரியவசிக்க மாட்டாதே 1000 திருநாமங்களையும் அடைவுபடச் சொல்லி அந்நாமத்வாரா நாமியானவனை மனனம் பண்ணான் என்றுள்ளவர்க்கு அப்படின்னு இங்கே வியாக்கியானம். நாமத்வாரா நாமிய சிந்தனம் பண்றவா அப்படின்னு இங்கே வியாக்கியானத்தை சொல்ற. நாமத்வாரான நாமத்தினுடைய முறையினால வழியினால நாமத்தை பிடிச்சிட்டு அந்த வழியால நாமியானவனை மனனம் பண்றது. நாமினா பகவான். இப்போ நாமத்தை சொல்லி அதனுடைய அர்த்தானுசந்தானம் மனசில் வரைச்சவே இந்த மனனம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபம் நாமத்தை வச்சுக்கிறது. ஏன்னா இப்போ ராமஹா அப்படிங்கிற சப்தம் வந்ததுன்னா ரமணீயமானவன் அழகானவன் ராமன் அப்படின்னு சொல்லி அந்த அழகில் நம்ம மனசு போயிடும் இல்லையா, மனனம் பண்ணலாம் இல்லையா. சௌந்தரிய பரிபூர்ணன் எப்படி இருப்பார்னா ரூப சம்மணனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியும் சுவேஷதாம் ததிர்சுகு விஸ்மிதாக்காராக ராமசிய வனவாசினகான வனவாசத்தில் இருந்ததான மகர்ஷிகள்லாம் கூட ராமருடையதான அழகான அந்த வேஷத்தை பார்த்து சுவேஷம் அப்படின்றதுனால அழகான வேஷம், அதுலேயும் ரூப சம்மணனம் அப்படிங்கிச்ச உருண்டு திரண்ட புஜத்தோட கட்டுமஸ்தானான அவருடைய தீமையை சௌந்தரிய ரூபத்தெல்லாம் பார்த்து அவளே மோகிச்சு போய் விஸ்மிதாக்காராக விஸ்மயப்பட்டு பார்த்தான் இருக்குச்சு. மற்றவாளுக்கெல்லாம் கேட்பானே தோள் கண்டார் தோளே கண்டார்னு இருக்கும். அப்பேற்பட்ட ரூப சௌந்தரியம் உடையவன், அதனால் அவனுக்கு ராமன்னு பேர். ரமணீயமாக இருக்கிறதுனால அழகன் அப்படின்னால ராமன்னு பேர். இப்போ அழகன்னு சொல்லிச்சே ராமாவதாரம் நினைவுக்கு வருமா அல்லது திருமாலிருஞ்சோலை அழகர் நினைவுக்கு வருவார்னா, அழகர் நினைவுக்கு வந்துட்டார்னா குழல் அழகர், வாய் அழகர், கண் அழகர். ஆக பகவானை மனனம் பண்ணுறதுக்கு ஒரு நாமத்தை பிடிச்சின்னு போனால் ரொம்ப சுலபம். அதனால் இங்கே விளக்கமாகவே சொல்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை, நாமத்வாரா அப்படின்னே சொல்லிட்டார். அந்நாமத்வாரா நாமியானவனை மனனம் பண்ணான் என்றுள்ளவர்களுக்கு நாமத்து வழியால் பகவானை மனனம் பண்ணுறது அப்படின்னு. இதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. எதை சிந்தனை பண்ணணும்னா அர்த்தத்தை சிந்தனை பண்ணியாச்சுனாலே அவனுடைய லீலாரசமோ அல்லது கல்யாண சாரித்திரமோ கல்யாண குணங்களோ அவனுடைய ரூப சௌந்தரியமோ அர்ச்சாவதாரமோ எல்லாம் மனசுக்கு வர ஆரம்பிச்சிருமாக்குறதால இந்த வழி தான் சுலபம் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை நாம சங்கீர்த்தனத்தை பற்றி சொல்லச்சவே இந்த வழியில் நாம வழியாக போனேன்னா அதனுடைய அர்த்தானுசந்தானத்தோடு போனால் இன்னும் ரொம்ப சுலபமாச்சே தியானம் அப்படிங்கிறாங்க. அதில் 1000 திருநாமங்களையும் வாயாலே சொல்லி 1000 நாமத்தை சொல்ல, ஒரு நாமம் சொன்னால் போகிறோம். 1000த்துள் ஒன்று நீர் பேசுவினேன்னு சொன்னார். ஏகநாம சாரன்றது மாதிரி 1000த்தில் ஏதாவது ஒன்று சொன்னாலே போகிறோம்னு இருக்குது. அதுவும் நாராயணா அப்படிங்கிற ஒன்றே போகிறோம். இருந்த போதிலும் 1000 சொன்னால் என்ன கசகாவா போகிறது? அதனால் 1000 திருநாமங்களையும் வாயாலே சொல்லி அவற்றுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணா என்றவர்களுக்கு அதனுடைய அர்த்தத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை மனனம் பண்ணுறவாளுக்கு ஒரு திருநாமத்தை சொல்லி அவ்வளவில் பரியவசிக்க மாட்டாதே போருன்ற எண்ணம் வரலையாம். நாராயண நாமம் தெரியுது, அதனுடைய அர்த்தங்களை கேட்டு தெரிஞ்சுட்டோம். காலக்ஷேபத்தில் திருமந்திரார்த்த காலக்ஷேபங்கள் எல்லாம் பிரதானமாக பகவானுக்கு 4 குணங்கள் தேவை ஒரு ஜீவனை கரையேற்றுறதுக்கு. அந்த 4 குணங்கள் சௌலபியம், சௌசீல்யம், வாத்சல்யம், சுவாமித்துவம் போன்றவைகள் இதெல்லாம் இந்த நாராயண நாமத்துக்குள்ள அடக்கம்னு தெரிஞ்சிட்டோம். ஆனால் அதை மாதிரி ஒவ்வொரு நாமத்திலையும் எத்தனை கல்யாண குணங்கள் அடங்கியிருக்கோ அத்தனையும் ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த நாமத்தினுடையதான அர்த்தானுசந்தானத்தோடு சொல்ல ஆரம்பிக்கச்சே ஒரு திருநாமத்தை சொன்னால் போருமே அப்படின்னு இல்லாத 1000 நாமங்களையும் சொல்லணும், அத்தனையும் அர்த்தானுசந்தானம் பண்ணிட்டே சொல்லணும் அப்படின்னு ஆசை ஏன் வராதிருக்கும்? அப்படி அவ்வளவில் பரிவசிக்க மாட்டாதே 1000 திருநாமங்களையும் அடைவுபட சொல்லி இப்படி யார் பூர்ணமாக 1000 நாமங்களையும் சொல்லிட்டு இருக்காளோ அப்படிங்கிறாருங்க. அப்படி ஓதி 1000 நாமங்கள் உணர்ந்தவர்க்கு உறுதுயர் அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை. அப்படி நாமம் சொல்கிறவாளுக்கு எந்த விதமான துயரங்களும் வராத பார்த்துப்பாலாம். துயரங்கள்னா லௌகீகமான துயரத்தை மட்டும் சொல்லலை, ஆத்ம லாபத்துக்கு வேண்டிய கைங்கரியத்துக்கு வேண்டிய துயரங்கள் இருக்கும் இல்லையா, இடைஞ்சல்கள், அதையும் சேர்த்து தான் சொல்கிறார்.
எந்தவித குறைபாடும் இல்லாத, எந்தவித லோபமும் இல்லாத, எந்தவித துயரமும் நம்ம அடையாதபடிக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணோம்னா ஐகிக, ஆமுஷ்மிக, பாரமார்த்திகமான 3 விதமான லாபங்களுக்கும் வர துயரங்கள் போயிடும். ஐகிக, ஆமுஷ்மிகம் போன்றவைகள்லாம் சாமானிய பலன். அதை நாம் சொல்ல சொல்ல அந்த சாமானிய பலன்லேருந்துலாம் மனசு விடுபட்டு போயிடும். உத்தம புருஷார்த்தமான வைகுண்டம் போய் அங்கே கைங்கரியம் பண்ணணுன்றது, ஆனால் அந்த எண்ணம் கூட போய் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருங்கும் வேண்டேன் அப்படின்னு திவ்யதேசங்களில் கைங்கரியம் பண்ணி நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு, இந்த நாம சங்கீர்த்தனம் சாதனா ரூபமாக இல்லாத அதுவே சாத்தியமான பல ரூபமான, அதை சொல்லாத இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவா. அப்போ இது சாதனம் இல்லை, சாதன புத்தியாதனை செய்யக்கூடாது. இதுவே பல ரூபமாக ருச்சிகரமாக்குறதால இதையே பரம போக்கியமாக பரம பிராப்பியமாக அடைய வேண்டிய லட்சியமாக நினச்சிட்டு நாமம் சொல்லச்சே அவளுக்கு ஏது துயரம், நாமத்தில் வர ருச்சி அந்த இனிமையை அனுபவிச்சாச்சுன்னா மதுரத்தை, அப்புறம் ஏது அவளுக்கு துயரம், ஏதமின்றி நின்றலும் நம் பெருந்தகை இருந்த நல் இமயத்து பிரிதி சென்று அடைநெஞ்சு. நாமத்தை சொல்லிண்டு அதுவும் அர்த்தானுசந்தானத்தோடு சொல்லிண்டு இருந்தோமானால் நமக்கு வேற வைகுண்டம் கூட தேவையில்லை, இங்கேயே இருந்து அனுபவிக்கலாம். இதான் வைகுண்ணின் சிந்தையிலும் மற்றினிதோ நீயவர்க்கு வைகுந்த வென்றருளும் வான்னச்சே. வைகுண்ணின் சிந்தை அப்படின்னு சொல்லச்சே எப்படி சிந்தனை பண்ணுறதுனா நாமத்வாரா நாமிய மனனம் பண்ணுறது அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்துட்டார் பெரியவாச்சன் பிள்ளை. நாமத்தை வச்சுட்டு நாமத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அது வழியாக பகவானை தியானம் பண்ணுறது, மனனம் பண்ணுறது அப்படின்னு காமிச்சு கொடுத்ததுனால இப்படி நாம சங்கீர்த்தனம் தான் சர்வஸ்மாத் பரமா, அதை கொண்டே பகவானை மனனம் பண்ணிட்டு அந்த எம்பெருமான மோட்சத்தில் வேணுன்றவா அடையலாம், கைங்கரியம் பண்ணலாம். இதை இங்கே திவ்ய தேசங்கள்லேருந்து கைங்கரியாதிகளை பண்ணிட்டு நாமம் சொல்கிறதே கைங்கரியமாக இருந்துட்டு இப்படியாகவும் கைங்கரியம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த 2 பாசுரத்தையும் காட்டுறார் இந்த பதிகத்தில். மேலே அடுத்த பாசுரங்களில் திருநாம மகிமையை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.